ஐரோப்பிய நாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு தொடர்ந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஒரு ஒடுக்குமுறை இருக்கதான் செய்யும். இவங்க எல்லா காலமும் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள படிச்சுப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது இவங்க பேங்கர், இந்த ஃபைனான்சியல் விஷயம் இல்லையா, வட்டிக்கு விடுறது ஆரம்பிச்சு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா, இதுல தீவிரமா ஈடுபடக்கூடிய நபர்கள். எனவே இவங்கள்ட்ட அந்த மணி புழக்கம் இருக்கு இல்லையா, அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வேலையிலே அதிகமா ஈடுபடுறதும் இன்னொரு கூட கல்வி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு விஷயங்களாலதான் எல்லா காலமும் இவங்க ஏதோ வகையில மற்ற நபர்கள் இவங்க ஆபத்தானவன்னு கருதப்படுவாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் இருக்கு இல்லையா, ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் யூதர்களுக்குன்னு தனி இடம் இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி ஊருக்கு வெளியே காலனிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அங்கேயுமே காலனிகள் இருந்தது. அதாவது தனிப்பட்ட குடியிருப்புகள் இருக்கும், வேற எங்க பொது இடத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கும் தனி இடங்கள்ல தான் வாழ்வாங்க, அவங்களுக்கும் தனி சட்டங்கள் இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், இந்த இங்க நம்ம தீண்டாமை சுவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுவர்ல ஏகப்பட்ட சுவர் இருக்கும். நீங்க யூரோப்ல ஒழுங்கா படிக்காத இந்த ஈவே ராமசாமி கும்பல் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஒழுங்கா தெரியாது. யூரோப் முழுவதும் இந்த ஜூஸை ஒடுக்குறது இல்லையா, அதுக்கு தனி கதையே இருக்கு. நீங்க